தேவர்களோட வெற்றிக்கு காரணமான இந்த யாகம் வாராகி தாயாருக்காகவே செய்த இந்த யாகம். இந்த யாகத்தை வீட்டில் செஞ்சா எப்பேற்பட்ட சக்தி கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வார்த்தையில சொல்லணும்னா எதிர்மறையை நேர்மறையாக்கக்கூடிய இந்த யாகம் எதுக்குங்க இவ்வளோ விஷயம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 3 முக்கிய தெய்வங்கள் குடியிருக்கக்கூடியவை எது அப்படின்னா யாகம். அந்த யாகத்துல மகாலட்சுமி தாயார், விநாயக பெருமான், அண்ட சராசரங்களை உள்ளடக்கிய கோமாதா, இப்படி 3 தெய்வங்களும் சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னா இந்த யாகம். இந்த யாகம் வளர்க்குறது ரொம்ப எளிமையா நம்ம வீட்டிலே வளர்த்துடலாம். இந்த யாகம் வளர்க்குறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தசாங்கம், வெட்டிவேர், மஞ்சள் கிழங்கு, மருதாணி விதைகள், இந்த மாதிரி நல்ல நற்குணம் உள்ள பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய நறுமண பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல மறக்காம பச்சை கற்பூரமும் தீபாரதனை காட்டக்கூடிய கற்பூரமும் சேர்த்துக்கணும். மஞ்சள் கிழங்கை எரிய விடுறோமே அது சரியான்னு கேட்பீங்க. யாகம் வளர்க்குறதுக்கு மஞ்சள் கண்டிப்பா பயன்படுத்தணும். இதுல ஒரு அறிவியல் உண்மை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வீட்டை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பாருங்க. வீடு எப்படி சுத்தமா மாறுது, மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆனா தர்பை மட்டும் சேர்க்க கூடாது. வீடு சுத்தமா இருந்தா மட்டும்தான் தர்பை சேர்க்கணும். கிரகண நேரங்களில் தெய்வங்களுக்கு கூட சக்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தர்பைக்கு அதீத சக்திகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த தர்பை வச்சு நம்ம வீடை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யாகம் வளர்க்கும் போது கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். கிரக தோஷம்னா என்ன அப்படின்னா வீடு கட்டும் யோகம் வரும் ஆனா அமையாது. இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இதை நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதை செய்ய செய்ய வீட்டில் சுப செலவுகள் நடைபெறும்னு சொல்லலாம். சுப செலவுகள்னா கிரக பிரவேசம் செய்யறது, திருமண வைபவங்கள், குழந்தை பேரு, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல எது நடக்காதுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க?